Hello students, this is Suma Karthikeyan, your Max Ma'am. இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது சமன்பாட்டியலில் பயிற்சி 3.1ல் 9வது கணக்கு. இதுவுமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், கணக்கை பாருங்கள். ஒரு இருபடி சமன்பாடு LX² + NX + N = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் P மற்றும் Q எனில் இந்த சமன்பாட்டை வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பப்ளிக்கில் 2 மார்க்கில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்களை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து ஏயினுடைய மதிப்பு L, B வந்து N, Cயும் N தான். ஸோ அப்போ மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா பீட்டா மூலங்கள்னு எடுத்துக்கோம் இல்லையா. இங்கே வந்து நமக்கு சமன்பாட்டின் மூலங்கள் PQ அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ P + Q மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு -B/A. அப்போ P + Q ஈக்குவல் டு -Bயினுடைய மதிப்பு N/A வினுடைய மதிப்பு L. அப்போ P + Qவினுடைய மதிப்பு -N/L. அடுத்து மூலங்களின் பெருக்கல் PQ ஈக்குவல் டு C/A. அப்போ C என்ன மதிப்பு N/A என்ன மதிப்பு L. இதை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். கொடுத்துருக்கிற சமன்பாட்டில் இருந்து அவங்க கொடுத்துருக்கிற கண்டென்ட்டில் இருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சு. இப்போ நிரூபிக்க வேண்டிய பார்ட் இது இல்லையா. ஸோ அதுலேருந்து LHS எடுத்துக்கோங்க. LHS எடுத்துகிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, √P/Q இதை எடுத்து எழுதியாச்சு. நமக்கு √P/Q அதாவது √P/Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நம்ம வந்து தனித்தனியாக ரூட்டை பிரித்து எழுதிக்கும். இந்த N/Lக்கு பதிலாக நமக்கு இங்கே பாருங்கள் PQ அப்படின்னு எடுத்துருக்கு. N/Lக்கு பதிலாக PQன்னு இருக்குது. அதை அப்படியே இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் நம்ம ரூட்டை தனித்தனியாக பிரிச்சுட்டு மீசியமாக எடுத்துக்கலாம், இந்த 2 பார்ட்டுக்கு மட்டும். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா இங்கே √P/√Q ப்ளஸ் √Q/√P ப்ளஸ் இந்த √N/Lக்கு பதிலாக N/Lக்கு பதிலாக அந்த PQ மதிப்பை பிரதியிட்டுரும். இப்போ இது ரெண்டுக்கும் மட்டும் மீசியமாக எடுங்க. மீசியமாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே √PQ அப்படின்னு வந்துடும் இல்லையா. ரூட்டில் ரெண்டுமே இருக்குது. ஸோ √PQ அப்படின்னு கிடச்சிருது. இப்போ இதை குறுக்க பெருக்கும் இல்லையா, அதே மாதிரி பெருக்குங்க. √P × √Pனா வெறும் Pன்னு வந்துடும். √Q × √Qனா வெறும் Q அப்படின்னு கிடச்சிருது. ப்ளஸ் √PQ. சரிங்களா. இப்போ திரும்ப மீசியமாக எடுங்க. இப்போ இந்த இடத்துல திரும்ப மீசியமாக எடுக்கும் பொழுது இங்கே /1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிவைடட் பை √PQ அப்படின்னே கிடச்சிரும். இப்போ இங்கே குறுக்க பெருக்குவீங்க இல்லையா. இப்போ இங்கே குறுக்க பெருக்குங்க. இங்கே 1 தான் இருக்குது. அப்போ P + Q மட்டும்தான். ப்ளஸ் இது வந்து குறுக்க பெருக்கும் பொழுது அந்த ரூட் கேன்சல் ஆயிரும், வெறும் PQ அப்படின்னு கிடச்சிரும். ஸோ நம்ம கணக்குப்படி P + Qவினுடைய மதிப்பு -N/L, PQவினுடைய மதிப்பு +N/L. அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. P + Qக்கு பதில் -N/L, PQக்கு பதிலாக +N/L பை √PQ. ஸோ +N/Lலும் -N/Lலும் கேன்சல் ஆகி 0ன்னு கிடச்சிடும். கூட்டல் கழித்தல் பண்ணும்பொழுது 0. அப்போ 0/some anything வந்து 0 தான். இப்போ இதுதான் RHS. இந்த கீழே இருக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. 0/anything 0 தான். ஸோ இப்போ RHS ப்ரூவ் ஆயிடுச்சு. இது வந்து பப்ளிக்கில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.